இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய மைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது விழிகள் திறப்போம் வழிகள் பிறக்க என்ற பின்புலத்தினுடைய அடிப்படையில் நாம் எடுத்திருக்கிறோம். விழிகள் திறந்தால்தான் இறைவார்த்தையினுடைய ஆழம் நமக்கு புரியும், அதனுடைய ஞானமும் நமக்கு வெளிப்படும். விழிகள் திறந்தால்தான் கடவுளுடைய திட்டமும் நமக்கு என்னவென்று புரியும் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே விழிகள் திறக்க நாம் முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுவார், பார்வையற்ற இன்னொருவருக்கு எப்படி வழிகாட்ட முடியும் என்றும் குறிப்பிட்டிருப்பார். எனவே நம்முடைய பார்வை தெரிகிறது என்பது என்ன? புறப்பார்வையை மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடவில்லை, மாறாக அகப்பார்வையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். நம்முடைய அகப்பார்வையில் என்ன தெரிகிறது என்பதுதான் மிகவும் முக்கியம். நம்முடைய அகப்பார்வையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டடைய அவர் கொடுத்திருக்கக்கூடிய வழிகள் தான் இந்த திருவிவிலியமாக மாறுகிறது. இந்த திருவிலியத்தை வாசிப்பதன் மூலமாக, அந்த இறைவார்த்தைகளை தியானிப்பதன் மூலமாக நம்முடைய அகப்பார்வை திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனை நமக்கு தெளிவாக காண வழி கிடைக்கும் என்பதுதான் முக்கியம். பார்வை கிடைக்க வேண்டும் என்றால் என்ன? பர்த்திமேயு குருடன் கத்துகிறார், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் விரும்பியது வெறுமனே புறப்பார்வை மட்டுமல்ல, மாறாக அகப்பார்வையும் கூட. அதை நாம் எப்படி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்றால், ஒரு நபருடைய பின்புலத்தையும் அவர் வாழ்விலே ஏற்பட்ட மறு திருப்பு முனையை நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்லா பார்க்குறவங்க எல்லாருக்குமே பார்வை கிடைக்குதுன்னா கிடையாது. ஏன்னா அதான் சொல்லுவாங்க, ஒருவருடைய பார்வை ஒருவர் செய்யக்கூடிய தவறுகளை பார்க்கும் போதும் ஒருவர் செயல்படக்கூடிய முறைகளை பலர் பார்வையிலே பார்ப்பார்கள். அவர்கள் அனுபவத்திற்கு ஏற்றார் போலத்தான் அதை புரிந்து கொள்வார்களே ஒழிய சரியான பார்வையில் எதையும் நாம் பார்ப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பார்வை மிகவும் நுண்ணியமானது, மிகவும் ஆழமானது. எனவே எத்தனை பேர் தன்னை சூழ்ந்திருந்தாலும் தன்னை தொட்டது யார் என கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனிதர், தன்னை உண்மையிலேயே அழைப்பது யார் என கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர். இன்று நம்முடைய வாழ்விலே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் காரணம், நாம் இன்னும் அகப்பார்வை அடையவில்லை, மாறாக புறப்பார்வையிலே இருக்கிறோம் என்பதுதான் மையமாக இருக்கிறது. எனவே சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். திருவிலியத்திலே அதற்கான விளக்கங்களையும் எடுத்து பார்ப்போம். திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரத்துல 8வது வசனத்தை பார்த்தோம் என்றால், சவுல் தரையில் இருந்து எழுந்தார், தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவரது கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். சவுலா இருந்த பவுலா மாறியவர் தான் அந்த முக்கியமான ஒரு மனிதர். அவர் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக, கொலை செய்வதற்காக புறப்பட்ட அந்த மனிதரை ஆண்டவர் அவருக்கு அகப்பார்வை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். எப்படி என்றால், ஆண்டவரை நீங்கள் யார் என்று சவுல் விழுந்தவுடன் கேட்கிறார். அதற்கு இயேசு சொல்கிறார், நீ துன்புறுத்தக்கூடிய இயேசு நானே அப்படிங்கிறார். இயேசுவை நேரடியாக பவுல் துன்புறுத்தவில்லை, மாறாக நம்மை துன்புறுத்துவதனால் அதன் மூலம் துன்புறக்கூடியவர் தான் இயேசு என்பதை அகப்பார்வையை பவுலுக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை கவனிச்சோம் அப்படின்னா, அவர் 3 நாட்கள் பார்வையற்று இருந்தார், அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை. அப்ப 3 நாட்கள் பார்வையற்று இருந்தார். கண்கள் திறந்துதான் இருக்கிறது, ஆனால் பார்வை அவருக்கு கிடைக்கவில்லை. ஆண்டவரை காண வேண்டும் என்றால் நம்முடைய புறத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய்மையற்ற தன்மையை நாம் அகற்ற வேண்டும். இந்த தவக்காலத்திலே என் கண்களில் இருக்கக்கூடிய அந்த தீமையை நான் அகற்ற வேண்டும் என்பதுதான் அதற்கான காரணம். இன்றும் நமக்கு பார்வை கிடைக்கவில்லை, இன்றும் எனக்கு பார்வை தெரியவில்லை, நான் அனைத்தையுமே தப்பாதான் பார்க்கிறேன், அனைத்து செயல்களையுமே நான் தீமையாத்தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்வை இன்னும் கிடைக்கவில்லை. அதனால் பவுலுக்கு எப்படி கிறிஸ்தவர்களை துன்புறுத்த சென்றாரோ அதே போல நாமும் இன்று அடுத்தவர்களை துன்புறுத்துகிறோமா? ஒன்று. இரண்டாவது, மிகப்பெரிய கொடூரம், நம்மை நாமே துன்பப்படுத்திக் கொள்கிறோமா என்பதையும் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கக்கூடியதான் இந்த நாளிலே. முக்கியமாக 12வது வசனத்தை பார்ப்போம். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடைமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அனனியா என்ற ஒரு பெண்மணி வந்து அவருடைய கரங்களால் தொட வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு நம்ம இறைவார்த்தை எத்தனையோ நபர்களால் கேட்கப்படுகிறது. இந்த இறைவார்த்தை என்னை தொடுகிறதா? என்னுடைய அகப்பார்வை கிடைக்கிறதா? ஒரு சவுல் பவுலாக மாறியது போல நானும் தீமையிலிருந்து நன்மைக்கு மாற முடியுமா? என்னுடைய கண்களும் திறக்கப்படுமா என்ற ஒரு முன்னிப்பை நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை நாம் கொடுக்கிறார். 18வது வசனத்தை பார்த்தோம் என்றால், உடனே அவருடைய கண்களில் இருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வை அடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். இந்த தவக்காலத்திலே எத்தனை ஆண்டுகளாக நம்முடைய வயதை கணக்கு வைத்துக் கொள்வோம்.
நம்முடைய கண்களை எத்தனை சதைகள் அடைத்து கொண்டிருக்கின்றன, எத்தனை தீமைகள் அடைத்து கொண்டிருக்கின்றன. நான் பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்கிறது? ஒரு கோயிலுக்கு போறேன், கோயில்ல ஜெபமாலை சொல்றேன், கோயில்ல படிக்கிறேன், கோயில்ல திருவுளியத்தை வாசிக்கிறேன், இருந்தாலும் என்னுடைய பார்வை மாறவில்லை என்று எத்தனை பேர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்ப்போம். எத்தனை பேர் தன்னுடைய பார்வை கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய பின்புலமாக இருக்கிறது. எனவே இந்த 40 நாட்களிலே நாம் இருக்கக்கூடிய அந்த உரத்தல் முயற்சிகளும் ஜெபம் முயற்சிகளும் நமக்கு 3வது கண்ணை திறக்கும் என்பதுதான், அதாவது அகப்பார்வையை கொடுக்கும் என்பதுதான் ஆழமான சிந்தனை. அகப்பார்வையை பெற நாமும் இறைவனை நாட வேண்டும். பவுலை போல இறைவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம் மனதில் உள்ளிருத்தி செயல்பட வேண்டும் என்பது முக்கியமான சிந்தனை. உலக போக்கிலே பார்த்தோம் என்றால் இன்று விழிகள் திறந்தும் தூங்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்மை திருடக்கூடிய மனிதர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு அரசனுக்கு வைரத்தால் ஆன ஒரு குதிரை வண்டி கொடுத்தார்கள். கொடுத்து முடிச்சுட்டு இரவோடு இரவாக ஒரு ஒற்றன் சொல்லுகிறான், அரசே, இன்று இரவே அந்த குதிரை வண்டியை திருட இருக்கிறார்கள், எனவே விழித்திருந்ததை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அரசர் அதை ஓட்டக்கூடிய அந்த குதிரை வண்டிக்காரனை பார்த்து சொல்லுகிறார், இந்த மாதிரி செய்தி கேள்விப்படுகிறேன், குதிரை வண்டியை இரவோடு இரவாக திருடுவதற்கு நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே நீ விழித்திருந்து அதை பாதுகாத்துக் கொள் என்று சொல்லுகிறார். இந்த குதிரை வண்டிக்காரனும் விழித்திருந்து பாதுகாக்க சென்று விட்டான். கடற்கரை ஓரமாக அரண்மனை இருந்ததனால் அவன் விழித்திருக்கிறான். இரவு அரசர் ஒரு 11 மணியை போல எழுந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்ப்பதற்காக மேலே நின்று பார்க்கிறார். அவன் கடலை பார்த்து கொண்டிருக்கிறான். உடனே அவர் கேட்கிறார், என்னடா செஞ்சு கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் கடலை பார்த்து கொண்டிருக்கிறேன் அரசே, இந்த கடலில் உப்பு அதுவாக வந்ததா இல்லை யாரும் வந்து கொட்டிவிட்டு சென்றார்களா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். உடனே அரசர், நீ என்ன வேணாலும் சிந்தி, ஆனா முழிச்சிரு அப்படிங்கிறார். உடனே அரசர் சென்று உறங்க சென்று விட்டார். விடிய காலை 2 மணிக்கு எழுந்து வருகிறார். எழுந்து வந்து, இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறார். உடனடியாக அவன் பார்த்தீங்கன்னா வானத்தையே அண்ணாந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், இல்ல அதை சேர்ந்த நட்சத்திரம்லாம் அதுவா வந்துச்சா இல்லை யாரும் வந்து வச்சுட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அரசருக்கு, பரவாயில்ல, நீ முழிச்சிருக்கிறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அரசர் சென்று உறங்க சென்று விட்டார். விடியற் காலை 7 மணி இப்போது அரசர் எழுந்து வருகிறார். அவன் தரையில் நின்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். உடனே அவனை பார்த்து கேட்கிறார், இப்ப என்னடா யோசித்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், குதிரை வண்டி அதுவா போச்சா இல்லை யாரும் ஓட்டிக்கிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அன்பிற்கினியவர்களே, இந்த குதிரை வண்டிக்காரனை போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து, நிம்மதியை தொலைத்து, சந்தோஷங்களை தொலைத்து யாரோ ஒருவரை திருட நாமே அனுமதித்து விட்டோம். எனவே இப்படி விழித்திருந்தால் நாம் நம்மையே இழந்து விடுவோம் என்பதுதான் முக்கியம். இவன் உண்மையிலேயே விழித்துதான் இருந்தான். கடலை பார்த்தான், ஆகாயத்தை பார்த்தான். ஆனால் அந்த குதிரை வண்டியை யாரும் எடுத்து செல்லக்கூடாது என்பதை அவனுடைய நோக்கம் அல்ல, மாறாக நான் விழித்திருப்பேன் என்பது மட்டும்தான் நோக்கமாக இருந்தது. இன்னைக்கு நானும் ஜெபம் சொல்றேன், கோயிலுக்கு போறேன், எல்லாத்துக்கும் போறேன், ஆனா எனக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னா, நாம் இன்னும் விழித்திருக்கவில்லை என்பதுதான் முக்கியமாக சிந்திக்கப்படக்கூடிய ஒரு செயல். எனவே விழித்திருந்தால் வழிகள் பிறக்கும் என்பதுதான் நம்முடைய மைய சிந்தனையாகவும் இருக்கிறது. எனவே சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். என் விழிகள் திறக்க அதற்கு தேவையான வழிகள் என்னென்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கும்போதுதான் இறைவன் நமக்கு உதவி செய்வதற்காக இந்த இறை வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஆழமாக சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேர் கஞ்சனாவே இருப்பாங்க. ஒரு மனுஷன், ஒரு தகப்பன் அவன் கஞ்சான், அவனுடைய மகன் கேடுகட்ட கஞ்சன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாள், ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு வேலைக்கு போகணும் மகன். அப்ப என்ன பண்றான், நம்ம அன்னைக்கு போனா பேருந்துல போக வேண்டியது இருக்கும், செலவாகும், அதனால நம்ம இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அப்பா உறங்கி கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட உசுப்ப வேணாம், அவர் தூங்கட்டும், நம்ம வாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஒரு 10 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு விழிப்பு வருது. ஆகா, நம்ம வீட்டுல லைட் அமர்த்தலையே, லைட் அமர்த்தலைன்னா கரண்ட் புள்ளி கூட வருமே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு 10 கிலோமீட்டர் போனவன் திரும்பி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் போதே அப்பா பாக்குறான். அப்ப அவன் பாக்குறான், வீட்டுல லைட் அமர்த்தி இருக்கு. அப்ப அப்பா நம்மளை பாராட்டுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவன் அப்பா கேட்கிறாரு, ஏன்டா வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்ல, இல்லப்பா லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அதனால தப்பா நான் வீட்டுல வந்து அமர்த்திட்டு போவோம், கரண்ட் புல்லு வேற ஏறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். முட்டா பயலடா நீ, எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிற, செருப்பு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கவும் அவன் சொல்றான், இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும்பா, அதனாலதான் செருப்பை கலட்டி என்னுடைய கப்பட்டையிலே வச்சு சுமந்து வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அப்பா சொல்றாரு, நல்லது நல்லது, நீ திருப்பி போகும்போது எவ்வளவு தூரம் செருப்பு போடாம வந்தியோ அவ்வளவு தூரம் செருப்பு போடாமையே போ, அதுக்கப்புறம் செருப்பு போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாராம். இதான் கஞ்சர்களிலும்
கொடூர கஞ்சர்களாக இருக்கக்கூடியது. ஏன்னா தாங்கள் சேர்ப்பதை செலவழிக்க கூடாது என்பதற்காக தாங்களே அனுபவிக்காத சொத்துக்கள் தான் இவைகள் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். செருப்பு தேஞ்சா தேஞ்சிட்டு போட்டோம், ஆனா நம்முடைய கால்கள் தேய்வதை கூட அவர்கள் அறியாது இந்த உலக செல்வங்களையும் பாதுகாக்கிறார்கள், தன்னை இழந்து அதை பாதுகாக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படையாத மக்களுடைய மேலோட்டமான அறிவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டாம். இறைவார்த்தையை மேம்போக்காக வாசிப்பவர்களாக மட்டும் இருந்தால் நமக்கு மருந்து கிடைக்காது என்பதுதான் உண்மையான செய்தி. எனவே இதை சற்று இமைகளால் மட்டும் இதை வாசிக்க வேண்டாம். இதயத்தை திறந்து இறைவார்த்தையை வாசிக்கும் போது அது எனக்கு அகப்பார்வையை கொடுக்கும், என்னுடைய வழிகள் பிறக்கும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளமாக இருக்கும். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரத்திலும் வாசிப்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எம்மாவு சீடர்களோடு உட்கார்ந்து அப்பத்தை பிடுகையில் ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்கிறார்கள். உடனே அவர்கள் அவர் யார் என்று அடையாளம் கண்ட பிறகு தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு மீண்டும் எருசலேம் நோக்கி பயணம் செல்கிறார்கள். எனவே நாம் எப்பொழுது பார்வை பெற போகிறோம், எப்பொழுது நம் விழிகள் திறக்கும், நமக்கான வழிகள் பிறக்கும் என்பதை ஆழமாக சிந்தித்து இந்த இயேசுவோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம். அவர் நம்முடைய விழிகளை திறக்க ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். இறைவார்த்தை மூலமாக உதவி செய்கிறார், திருப்பலி மூலமாக உதவி செய்கிறார், ஜபமாலை மூலமாக உதவி செய்கிறார், பிற மனிதர்களை சந்திப்பதன் மூலமாக உதவி செய்கிறார். ஆனால் நாம் அந்த இப்படிப்பட்ட பார்வையை பெறுகிறோமா, இல்லை பார்வை பெறுவதை மறுத்து செயல்படுகிறோமா என்பதைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கு இனியவர்களே, விழிகள் திறப்போம், நமக்கும் வழி பிறக்கும். கிறிஸ்து நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து செல்லுவோம். நம்முடைய விழிகள் திறக்க இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமென்.